ஆனால் நேற்று என் ஃப்ரெண்டு சூப்பராக புக் பண்ணியிருந்தான். நல்லா இருந்துச்சு ரூம். டெம்பிள் சிட்டியில் செம்மையாக இருந்துச்சு ரூமு. டபுள் பெட்டு, ஏசி, ஃபேனு, சுடு தண்ணி வந்துச்சு. முக்கியமாக வந்து சுடு தண்ணி வந்துச்சு. காலையில் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் மச்சான் புக் பண்ணி கொடுத்ததுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும். பட் இன்றைக்கி தான் எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரில ரூமு. நான் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி தான் வரலான்னு பார்த்தேன். அதான் சொன்னால ஒர்க் இருக்குங்க. ஸோ பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா தப்பாக ஒன்றும் நினச்சிக்காதீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. 2 மணி நேரத்தில் இதை வந்து கட் பண்ணணும். அங்கங்கே கட் பண்ணி தான் போடுறேன். ஸோ அவ்வளோ லென்த்தெல்லாம் போட முடியாது, கட் பண்ணி எடுக்கணும். பேசாமல் நீங்கள் ஆஃப் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்பீங்க. பட் எங்கெங்க வீடியோ எப்படி வரும்னு தெரியல, கட் பண்ணி தான் போட போகிறேன் இதை மட்டும். ஸோ இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் பார்க்குறேன். எடிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் நேற்றுதே கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை எடிட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு போய் வீட்டில் தான் பண்ணணும். ரூம்ஸ் அவைலபிள்னு காற்று போட்டிருக்காங்க. பட்டு வண்டி பார்க்கிங் தாங்க இடம் இல்லை. என்ன என்னை திட்டிட்டு போகிறாரா இல்லை தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறா ஒன்றுமே புரியலைங்க. இப்போ பாருங்கள், வண்டி வந்து பார்க்கிங் இடமே இல்லைங்க. முன்னாடி எந்த நம்பிக்கையில் போடுறது நம்ம சுட்டியை வந்து இப்படியெல்லாம் போட மாட்டானா. எங்கே போனாலும் 1000 ரூபா கம்மி இல்லைங்க ரூமு. ஸோ அதுக்கு தான் வண்டி பார்க்கிங்கு ப்ளஸ்ஸு வண்டியோட சேஃப்டியை பார்க்கணும் நம்ம. முதல்ல வண்டி சேஃப்டி இருந்தால் தாங்க. ஏன்னா வீக் டேஸ் அப்படின்றதுனால நிறையா ரூம்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், புக் பண்ணாமலே. அவனுமே புக் பண்ண மாட்டான். வீக்கெண்டில் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ சாப்பிட்டு எங்கேயாவது ரூமை தேடுவோம். நெக்ஸ்ட் ரைடு லடாக் போகலை அப்படின்னா நம்ம கோழிக்கூடு போவோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு டிசம்பரில் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து கோழிக்கூடு போவோம். ஏன்னா ஒர்க் இருக்காங்க. ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கோழிக்கூடில் ஒர்க் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் தான் கூப்பிட்ருக்காங்க. இந்த மந்த்தே கூப்பிட்டாங்க. ஸோ தீபாவளி இருக்கிறதுனால இல்லை வரல அப்படின்ட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து நவம்பரில் கோழிக்கூடு. அப்படியே மந்த்து இதில் வந்து ரோட் ட்ரிப்பு போன மாதிரி ஆச்சு. ஆனால் இந்த மந்த்தே போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பஸ்ஸில் போய்ட்டு வந்துடுவேன், பைக்கில் போக மாட்டேன். ஏன்னா ஒன் மந்த்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் பைக் ரைடு போவேன், அதுக்கப்புறம் போக மாட்டேன், பஸ்ஸில் போய்ட்டு வந்துடுவேன். ஸோ கோழிக்கூடு இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகிறதுன்னு தெரியல. பைக்கில் போகணும் அப்படின்னா நம்ம மைசூர் போயிடுவேன். ஸோ சப்போஸ் தீபாவளி முடிஞ்சு அவங்க வர சொல்லிட்டாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு அங்கேயே பாலக்காடு சொன்னால அங்கே இருக்கான், அப்படியே வர சொல்லிடுவாங்கண்ணே. ஸோ 2 பேரும் அவனோட பைக்கில் வந்துடுவோம். பார்க்கலாம் ஏன்னா அவங்க தீபாவளி முடிஞ்சு தான் கேட்டிருக்காங்க. நான் பேசி பார்க்குறேன், நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கு இல்லை 10ஆம் தேதிக்குள்ளே போனால் இல்லைன்னா கான்ட்ராக்ட் மாறிடும். நானும் அவ்வளோ டிலேலாம் பண்ண மாட்டேன். ரைடு போகும்போது இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டுங்க, டிஷர்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டிஷர்ட்டு. ஷர்ட் போட்டு இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து ஷர்ட் போட்டு போனேன். ஏன்னா எல்லா டைமும் வந்து ஷர்ட் போட்டு தான் போவேன். இந்த யமகா ஜாக்கெட் வந்து அது பேட் ஏதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சா என்னான்னு இளவுனே தெரியலங்க. இந்த ஷோல்டர் ரெண்டும் வலிக்குது. இந்த ஷோல்ட்ரு இந்த பேடு வரும் பார்த்தீங்களா, அந்த பேடு வர இடத்துலலாம் பயங்கரமாக வலிக்குது எனக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ராயல் என்ஃபீல்டு. ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள், அது எதனால் பெயின் வருதுன்னு எனக்கு தெரியல. எதனால் பெயின் வருதுன்னு சொல்லுங்கள். இல்லை பேடா இல்லையா இல்லை ஜாக்கெட்டே அப்படியான்னு தெரியல எனக்கு. இங்கே 2 மணி நேரம் ஓடிடுச்சுங்க. 2.5 மணி நேரம் ஓடுதுங்க பேட்ரி. வேறு லெவலுங்க. வீடியோ மட்டும் ரைடிங் வீடியோ மட்டும் பண்ண முடியாது. 2.5 மணி நேரம் வருதுங்க பேட்ரி. வேறு லெவலுங்க, சீரியஸாக சொல்கிறேன். DJI கேம் ஆக்ஷன் 5 ப்ரோ சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. அட போங்கப்பா, நடு ரோட்லேயே நிப்பாட்டிடுறாங்க. ஸோ எங்கேயாவது ரூம் கிடைக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போம். இது ஃபுல்லாக கடை தான். ரூம்ஸு எங்கெங்க ரூம் கிடைக்கும்? எனக்கு தூக்கம் பிச்சுக்கிட்டு வருது. ஒரு ரூம் கிடைச்சா நல்லாயிருக்கும். தூங்கிடுவேன். தூங்கிட்டு காலையில் கூட கிளம்புவேன். பட் ரூம் கிடைக்குமான்றது தான் டவுட்டு. ஏன்னா 10 மணி ஆகிடுச்சி. ஸோ ரூம் கொடுப்பாங்க அப்படின்றதே டவுட்டு தான். ஸோ இங்கே ஒரு கடை இருக்க, முதல்ல சாப்பிட்ருவோம்.
சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு ரூம் கிடச்சா எடுக்கிறேன், இல்லைன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய் ஆல். சாப்பிட்டு நான் பண்ணுறேன்.